இன்றைக்கி நம்ம ப்ராட்வேஸில் படத்தை பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தா கீழே டெக்கத்துலான் கடை இருந்தது. சரி வாங்க கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். சைக்கிள் எடுக்கிறதுனா இங்கே எடுக்கிறது என்ன கேட்டால் பெஸ்ட்டு. நான் நிக்கிக்குமே இங்கே தான் எடுத்தோம். நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைக்கோ இல்லை சைக்கிள் கடைக்கோ போனால் ஐயோ தொடாதீங்க கீழே விழுந்துரும், ஐயோ இல்லை நம்மளுக்கே ஒரு பயமாக இருக்கும் கீழே. இங்கே அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. குழந்தைங்கள தாராளமாக எடுத்து இங்கே பாருங்கள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது ஸ்கூட்டரு, ஷட்டில் விளையாடுறது, கேரம் போர்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. குழந்தைங்க வந்துட்டு இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்தால் சூப்பர் ஜாலியாக இருப்பாங்க. சைக்கிள்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ வந்து மாடர்னாக இருக்குது. எனக்கு இந்த சைக்கிள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 3 சக்கர சைக்கிள் வாங்கித்தாங்க மாமான்னே. இதுக்கு எங்கே இருக்குது குழந்தை, ஃபஸ்ட்டு வேணால் குழந்தைய வாங்கி தரேன், அப்புறம் வேணால் இதை வாங்கி தரேன்னாரு. குழந்தைய வேணால் சைக்கிள் வேணாம் போயா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சைக்கிள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிக்கி வந்திருந்தானா கண்டிப்பாக ஓட்டியிருப்பான். நிக்கி மாதிரியே ஒரு பையன் ஓட்டிகிட்டு போகிறான். ஊருக்கு போனதுனால நிக்கி ஐ மிஸ் யூடா. இது என்னன்னே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பக்கத்தில் ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தான். நான் காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. லோன்லியாக வளர்கிற குழந்தைங்க, அப்பார்ட்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். இன்டோர்லேயே வந்துட்டு அவுட்டோர் கேம் விளையாடுற மாதிரி. விளையாண்டு காட்டிடா ஆன்ட்டிக்கு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டான். சரி நம்மளே கொஞ்சம் நேரம் விளையாடுவோன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இன்னும் நல்லாவே தட்டி வீசி விளையாடலாம். நான் சும்மா அப்படியே இது பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் பார்த்தா நம்பால் அப்படியே கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தார். இது வந்து 3 ரேக் இருந்தது. ஈஸி ஒன்று போல் பிகினர்ஸ்க்கு, 2வது வந்துட்டு மீடியமு, மேலே வந்து ஹை அப்படி இருந்தது 3. ஸோ 3 போர்டு இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு 3 போர்டு இருக்குது போல் கேரம் போர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பால் நல்லாவே விளையாடுவார் கேரம் போர்டு. ஸோ ஒன்று பாக்கெட் பண்ணி காட்டுங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே சைடில் பார்த்தா ஷட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. இவர் நல்லா காயினாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பவுடர்லாம் இல்லைன்னு புலம்பிட்டே அடித்தார். ஆனால் பாக்கெட் ஆகிடுச்சு. இவர் கைக்கு மட்டும் ஸ்ட்ரைக்கர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காயினுமே பாக்கெட் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக்கர் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில்ஸ்.